தமிழ்நாட்டில் முன்னெடுக்கிற தலைவர் திமுக அல்லது ஆளுங்கட்சியினுடைய பிரச்சாரம் இருக்குது. ஆனால் மக்கள் கருத்து அதுக்கு மாறாக இருக்குது. இது பத்ரி சேஷாத்ரி கடந்த 4 ஆண்டுகளாக இந்த பிம்பம் கட்டமைக்கப்படுதுன்னு சொன்னார். நான் 2014 இந்த பிம்பம் கட்டமைக்கப்படுதுன்னு சொல்கிறேன். த நெகட்டிவிட்டி ஆன் பிஜேபி அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை 2014 ரொம்ப தீவிரமாக செய்யப்பட்டது. 2017 ஜெயலலிதா மறைவுக்கு பின்னாடி படு தீவிரமாக நடந்தது. அது ஊடகங்கள் மிகப்பெரிய ஒரு பங்கை அதில் ஆற்றினாங்க. ஸோ 2019 எலெக்ஷனுடைய ரிசல்ட் கிட்டத்தட்ட அதனுடைய பலனை அனுபவிச்சிட்டாங்க. ஸோ எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, எப்போதுமே ஒரு மிகப்பெரிய இஷ்யூ இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீலங்கன் தமிழ் இஷ்யூவை தவிர வேறு எந்த ஒரு இஷ்யூவுமே மோர் தேன் ஒரு எலெக்ஷனுக்கு மேலே இஷ்யூவாக இருந்தது கிடையாது. அப்படி இருக்கும்போது 2014 அப்புறம் 19, 21 எலெக்ஷனில் மத்திய அரசாங்கத்துக்கு மேலே இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி முழுக்க திமுக அறுவடை செய்தாச்சு. அந்த இதில் பார்க்கும்போது தான் இந்த அரசுக்கு அது பரவாயில்லன்ற மக்களினுடைய மனநிலை மாற்றம் இந்த 34% சூப்பர்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, திமுகனுடைய அரசாங்கம் தமிழ்நாட்டில் செய்யக்கூடிய பல விஷயங்கள் ஸ்டிக்கர் ஒட்டினாங்க. நம்மள நிறைய கிண்டல் பண்ணுறோம். அந்த மத்திய அரசு திட்டத்தை தங்களுடைய திட்டமாகவே அறிவித்து எல்லாம் பண்ணுறதெல்லான்ட்டு. அந்த மாதிரி ஒரு விஷயம் மக்களுக்கு ஒரு புரிதல் வர ஆரம்பிச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3வது முறையாக ஒரு பிரதமராக வரும்பொழுது 11 ஆண்டுகள், நீங்கள் இந்த சர்வே எடுக்கும்போது 11 ஆண்டுகள் மத்திய அரசாங்கத்தில் இருந்திருக்காங்க. அப்போது அந்த ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட்டில் இருக்கவங்க கூட என்ன தான் இருக்குது இதில் இந்த அரசாங்கத்தில் அப்படின்ட்டு அந்த மனநிலை மாற்றம் அந்த கம்பேரிட்டிவாக தான் நான் பார்க்குறேன். அதில் நீங்கள் சொன்னது ரொம்ப மிகப்பெரிய பாயிண்ட்டு. அதாவது ஆட்சி மாற்றம் தேவையில்லை என்று சொன்ன 22% கண்டிப்பாக திமுக கூட்டணி அனுதாபிகளாக இருந்திருப்பாங்க. அவங்களே கூட அத்தனை பேருமே இல்லைங்க சூப்பராக தாங்க இருக்குன்னு சொல்லலை. அதுதான் அந்த மனநிலையை பிரதிபலிக்கிறதுன்றது நான் பார்க்கிறேன்.